ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களையும் எரிவாயு தளங்களையும் பொளந்து கட்டும் ஈரான். இதனால் அவசரமாக வான்பரப்பை இழுத்து மூடியிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் அடிமை அரபு நாடுகளுக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை. இந்த போருக்கு பின்பு அடிமை அரபு நாடுகள் தொடர்பான ஈரானின் நிலைப்பாடு எவ்வாறு அமையப் போகின்றது? அடிமை அரபு நாடுகள் ஈரானின் வழிக்கு வருவார்களா? ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த போருக்கு பின்பு ஈரான் அடிமை அரபு நாடுகளோடு ஒரு மூலோபாய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போகின்றதா? ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற்றுவதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றதா? உலகில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் அரபு நாட்டு தலைவர்களுக்கும் அலி லர்ஜானி அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி. ஈரானின் புதிய உச்ச தலைவர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்கொண்டு வரக்கூடிய அடுத்த கட்ட போலி பிரச்சாரங்களும் தோல்வியை உறுதி செய்த டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானின் காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகம் விடுத்திருக்கக்கூடிய சவால். இது ஈரான் அப்டேட்டின் 39வது காணொலியாகும். நேற்றிரவு வெளியிட்ட முக்கியமான காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டிருந்தன. அதாவது அரபு நாட்டு தலைவர்கள் அவர்களுடைய இறைவனுக்கு பயப்படுவதை விட டொனால்ட் ட்ரம்புக்கு அதிகமாக பயப்படுகின்றார்கள் என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். குறித்த ஊடக சந்திப்பின் போது அரபு நாடுகளுடைய இந்த நிலை பாட்டை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு அவர் இவ்வாறான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அவர்களுடைய இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பயத்தை விட டொனால்ட் ட்ரம்பின் மீது அதிக பயத்தை வைத்துள்ளார்கள் என்கின்ற உண்மையை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானை ஒரே நாளில் அடிப்பணிய செய்துவிட முடியும் என்றும் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்து ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரே நாளில் ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்று அமெரிக்கர்கள் நினைத்தார்கள். இதற்கமைவாகவே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள். தற்போது அவர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டுள்ளார்கள் என்பதனை புரிந்து கொண்டிருப்பார்கள். ஈரானை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம், ஈரானினுடைய இராணுவ திறன்களை அழித்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் யுத்த களத்திலே ஈரான் மிகவும் உறுதியாகவே இருக்கின்றது. ஈரான் அதனுடைய செயற்பாடுகளை வினைத்திறனாக மேற்கொண்டு வருகின்றது என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மாயைகளை வெளிப்படுத்தி இருந்தார். ஊடக சந்திப்புகளில் மாயைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக போலி பிரச்சாரங்களை முன்வைப்பதன் மூலமாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான வெற்றியை தொடர்ச்சியாக அறிவிப்பதன் மூலமாக சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலையை மட்டுப்படுத்த முடியும், குறைத்துவிட முடியும் என்று இவர்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். யுத்த காலத்தில் வெற்றி இலக்குகளை அடைந்து கொண்டு அந்த வெற்றி இலக்கை காண்பித்து சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலையை குறைக்க முடியாத டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தற்போது ஊடக பிரச்சாரங்கள் மூலமாகவும் சமூக ஊடக வலைத்தளங்கள் மூலமாகவும் ஒரு இலூஷனை ஏற்படுத்தி ஒரு மாயையை வெளிப்படுத்தி ஈரான் தோல்வியடைந்து விட்டது, ஈரானை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என கூறி எண்ணெய் விலையேற்றத்தினை குறைப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். மேலும் நேற்றைய தினம் இவர்கள் ஒருபடி மேலே சென்று அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபுக்கும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கும் இடையில் நேரடியான தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இவ்வாறான போலி செய்திகள் திட்டமிடப்பட்டு வெளியிடப்படுகின்றன. இவ்வாறு ஈரான் பேச்சுவார்த்தையில் அமரப்போகின்றது என்கின்ற செய்தி அறிவிக்கப்பட்டால் பேச்சுவார்த்தைகள் மூலமாக குறித்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் திறக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலையானது $10 அளவில் குறைந்துவிடும். எனவே இவ்வாறு இந்த பிரச்சாரங்கள் மூலமாக ஒரு இலூஷனை உருவாக்கி மாயையை உருவாக்கி எண்ணெய் விலையை குறைப்பதற்கே முயற்சி செய்கின்றார்கள். மேலும் இவர்களுடைய இந்த சூழ்ச்சி திட்டங்களை முறியடிப்பதற்கும் இவர்களுடைய மாயைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் தொடர்ச்சியான உடனடியான பதிலடிகளையும் வழங்கி வருகின்றார். நாங்கள் அமெரிக்காவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை, தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான இந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபோடு நான் தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் போலியானவை. நாங்கள் யுத்த களத்திலே உறுதியாக இருக்கின்றோம். மத்திய
கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட மாட்டாது. ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஆக்கிரமிப்பினுடைய எண்ணெய் கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக பாதுகாப்பாக கடக்காது. இதனால் சர்வதேச சந்தையில் மாயைகளை ஏற்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை இப்போதே கைவிட்டு விடுங்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் தரமான பதிலடிகளை வழங்கியிருந்தார். அத்தோடு தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஊடக சந்திப்புகளில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கோரிக்கைகளையும் கெஞ்சல்களையும் வெளிப்படுத்தி இருந்தார். ஐரோப்பிய நாடுகள் அவசரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 1% எண்ணெயை மாத்திரமே பெற்றுக் கொள்கின்றோம். மேலும் அதிகளவான எண்ணெயை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாடுகள் அவசரமாக ஹெர்முஸ் ஜலசந்தியை நோக்கி வர வேண்டும். குறிப்பாக சீனா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச விவகாரத்தில் தலையிட வேண்டும். இல்லாவிட்டால் நான் சீனாவுக்கான விஜயத்தையும் ரத்து செய்துவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஊடக சந்திப்புகளில் அவருடைய கெஞ்சல்களை வெளிப்படுத்தி வருகின்றார். உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை கேட்கும் போது சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தொடர்ச்சியான கருத்துக்களுக்கு பின்பு ஈரானினுடைய காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் ஒரு செய்தியை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். சமூக ஊடக வலைத்தளங்களில் ட்வீட் செய்வதன் மூலமாக இந்த போரினுடைய முடிவை தீர்மானிக்க முடியாது. இந்த போரினுடைய முடிவை யுத்த களம் தான் தீர்மானிக்கும், சமூக ஊடக வலைத்தளங்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய படைகளை அனுப்புவதற்கு பயப்படக்கூடிய இடத்தை பற்றி ட்வீட் மூலமாக பேசுகின்றீர்கள். இந்த ட்வீட் மூலமாக உங்களுடைய வீரத்தை காண்பிக்காமல் நீங்கள் களமிறங்குவதற்கு பயப்படக்கூடிய இடத்தில் உங்களுடைய படைகளோடு களமிறங்குங்கள். நாங்கள் உங்களுக்கு சவால் விடுகின்றோம். சமூக ஊடக வலைத்தளங்களில் ட்வீட் மூலமாக உங்களுடைய வீரத்தை காண்பிக்காமல் நீங்கள் அனுப்புவதற்கு பயப்படக்கூடிய இடத்தை நோக்கி உங்களுடைய படைகளை முடிந்தால் அனுப்பி வையுங்கள். அல்லது நீங்கள் இந்த தாக்குதலுக்கு எபிக் ஃபியூரி என்று பெயர் வைக்காமல் எபிக் ஃபியர் என்று பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து நாங்கள் ஈரானுக்குள்ளே 7000க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். ஈரானினுடைய ஆயுத திறன்களில் 95% ஆயுத திறன்களை முழுமையாக முடக்கிவிட்டோம். ஈரானின் வான்படைகள் கடற்படைகள் என ஒட்டுமொத்தத்தையும் முடக்கிவிட்டோம். 100க்கும் அதிகமான ஈரானிய கடற்படை கப்பல்களை முழுமையாக அழித்து விட்டோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் நேற்றிரவு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாங்கள் ஈரானுக்குள்ளே 6000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். ஈரானின் உள்கட்டமைப்புகளின் 90%-ஆனவற்றை அழித்து தரைமட்டமாக்கிவிட்டோம். ஈரானின் ஏவுகணை களஞ்சிய சாலைகள், ட்ரோன் களஞ்சிய சாலைகளை முழுமையாக அழித்து விட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. 2 வாரத்திற்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய இந்த அறிக்கைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த அறிக்கைகளையும் தான் ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் கொண்டாடியிருந்தார்கள். ஆனால் இன்று அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த செய்திகளை, தகவல்களை அவர்கள் ஒரு செய்தியாக கூட பார்ப்பதில்லை. ஏனென்றால் தற்போதைய நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொள்வதாக இவர்கள் கூறினாலும் இந்த தாக்குதலின் மூலமாக ஈரானிய களத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் இவர்களால் அடைந்து கொள்ள முடியாது என்பதனை தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொண்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானிடம் வசமாக சிக்கிக் கொண்டு விட்டார்கள் என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேச மக்களும் உலக தலைவர்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். இதனால் தற்போது அமெரிக்கா அவர்களுடைய ஊடக பிரச்சாரங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது. அதாவது ஒருவரை வீழ்த்த முடியாவிட்டால், ஒரு தலைவரை வீழ்த்த முடியாவிட்டால், சரணடைய வைக்க முடியாவிட்டால் எதிரிகள் குறித்த தலைவருடைய கௌரவத்தையும் சுயமரியாதையையும் இழக்கச் செய்வதற்கான பிரச்சாரங்களை ஆரம்பிப்பார்கள். இதற்கமைவாகவே தற்போது ஈரானின் புதிய உச்ச தலைவர் தொடர்பான போலி பிரச்சாரங்களையும் இவர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். ஈரானினுடைய புதிய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்றும், இவர் ஓரின சேர்க்கையாளராக இருப்பது தான் அவருக்கு பதவியை வழங்குவதற்கு ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் விரும்பவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்க ஊடகங்களும் தற்போது போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. சர்வதேசத்திற்கு மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய தலைவரின் பலத்தையும் ஈரானிய பலத்தையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்காகவும் ஈரானை பலவீனமான தேசமாக அடையாளப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த போலி பிரச்சாரங்களே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் தோல்வியையும் உறுதி செய்துவிட்டது. அடுத்து ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவும் அடிமை அரபு நாடுகள் தொடர்பாகவும் சில முக்கியமான தீர்மானங்களை எடுத்துள்ளது. அதாவது ஈரான் மீதான பொருளாதார தடைகள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்கள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களும் விடுவிக்கப்பட வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் டாலர் வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக டாலர் வர்த்தகம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டாலர் வர்த்தகம்
முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக அரபு நாடுகள் அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றினால் ஈரான் இந்த அரபு நாடுகளோடு ஒரு மூலோபாய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும். இந்த மூலோபாய ஒப்பந்தத்திலே ஈரான் சில நிபந்தனைகளை முன்வைக்கும். மேலும் இந்த நிபந்தனைகளை அரபு நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஈரானுடனான அடுத்த கட்ட உறவுகளை வலுப்படுத்தி ஒரு மூலோபாய கூட்டணியை உருவாக்கும். மேலும் இந்த மூலோபாய ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரான் உருவாக்கும் கூட்டணியை பயன்படுத்தி மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படும். இந்த மூலோபாய ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை முழுமையாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். பலஸ்தீனிய மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் எட்டப்படும். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். எனவே இவ்வாறானதொரு மூலோபாய ஒப்பந்தத்தை முடிப்பதற்கே ஈரான் தற்போது அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. அதாவது இந்த போருக்கு பின்பு ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முன்பை போன்று இருக்காது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களும் அமெரிக்க தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அரபு நாடுகள் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தினை கட்டாயமாக முடித்தே ஆக வேண்டும். இவ்வாறு இந்த போருக்கு பின்பு ஈரானின் நிபந்தனைகளுக்கு அமைவாக அரபு நாடுகள் கூட்டணியை அமைத்து ஈரானோடு ஒப்பந்தத்தினை முழுமையாக முடித்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெறும் வரையில் ஈரான் இந்த போரை நிறுத்தாது. மேலும் தற்போது ஈரான் அடிமை அரபு நாடுகள் மீது விதித்திருக்கக்கூடிய முற்றுகையையும் நீக்காது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் திறக்காது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக டாலர் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட மாட்டாது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் தற்போது மத்திய கிழக்கிலே ஒரு தெளிவான முடிவை எடுத்துள்ளது. ஒன்று, அடிமை அரபு நாடுகள் அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டு ஈரானோடு மூலோபாய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலமாக ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க முடியும். இல்லாவிட்டால் ஈரான் அமெரிக்க ராணுவ தளங்களை முழுமையாக வெளியேற்றும் வரை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். அதாவது ஈரான் தனியாக இறக்காது, அடிமை அரபு நாடுகளையும் இணைத்துக் கொண்டே இருந்து போகும். எனவே தற்போது ஈரான் இந்த பாதையை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த போருக்கு பின்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஈரான் அதிரடியான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. உண்மையிலேயே ஈரானினுடைய இந்த நிலைப்பாடானது தரமான நிலைப்பாடாகும். மேலும் இதன் மூலமாகவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் முழுமையாக வெளியேற்ற முடியும். அத்தோடு இதற்கமைவாகவே ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய நாட்டு தலைவர்களுக்கும் அரபு தலைவர்களுக்கும் செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார். மேலும் அவர் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரானை பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு, ஈரானை சிதைக்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் எங்கள் மீது போரை ஆரம்பித்தார்கள். மேலும் இதற்கான பதிலடிகளையே நாங்கள் தற்போது அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் வழங்கி வருகின்றோம். அரிதான சந்தர்ப்பத்தை தவிர எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் இஸ்லாமிய அரசாங்கமும் ஈரானிய தேசத்திற்கு உதவுவதற்கு வரவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இருப்பினும் நாங்கள் இந்த தீய சக்தியை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடுகின்றோம். ஒரு முஸ்லிமின் உதவிக்கான அழைப்புக்கு நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு முஸ்லிமே அல்ல என நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் நாடுகள் இதற்கு முரணாகவே செயற்படுகின்றார்கள். உங்களுக்கு இது தெரியவில்லையா? உண்மையில் இது என்ன வகையான இஸ்லாம்? மேலும் இன்னும் சிலர் இதற்கு ஒரு படி மேலே சென்று ஈரானை எதிரியாக அறிவித்துள்ளார்கள். உங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பயன்படுத்தி, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தளங்களை பயன்படுத்தி எங்களுடைய ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு நாங்கள் வாய்மூடி சும்மா இருப்போம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து தளங்களையும் பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் போது நாங்கள் அவற்றை பார்த்துக் கொண்டிருப்போம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இவ்வாறு இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் அடிமை அல்ல. இந்த போரானது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் ஒரு விடயத்தினை தெளிவாக உணர்த்திவிட்டது. இந்த போரினுடைய ஒரு பக்கத்தில் அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் இருக்கின்றது. மறுபக்கத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் எதிர்ப்பற்றுகளும் எதிர்ப்பு போராளிகளும் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கின்றீர்கள்? யாருடைய பக்கத்தில் இருக்கின்றீர்கள்? இஸ்லாமிய உலகின் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள். அமெரிக்கர்கள் உங்கள் மீது விசுவாசமாக இல்லை, அவர்கள் உங்களுடைய எதிரிகள் தான் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நிமிடம் உங்களை பற்றியும் இந்த பிராந்தியத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்து பாருங்கள். ஈரான் எப்போதும் உங்களுடைய நலன் விரும்பியாகவே இருந்துள்ளது. மேலும் நாங்கள் உங்கள் மீது ஆதிக்கத்தினை செலுத்துவதற்கு விரும்பவில்லை. மேலும் இதற்கு பிறகும் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய நலன்களை விட்டு வைக்கப் போவதில்லை. ஒட்டுமொத்த நலன்களும் முழுமையாக வெளியேற்றப்படும். நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போதைய நிலைமையில் அடிமை அரபு நாடுகள் அவர்கள் இருக்கக்கூடிய பக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஈரான் இந்த போரை தொடர்ந்து அடிமை அரபுகளுக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்பிக்கும். மேலும் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றும். ஒன்று, அடிமை அரபுகள் அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை வெளியேற்றிவிட்டு ஒரு மூலோபாய ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானின் தாக்குதல்கள் தொடரும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டே இருக்கும் என அலி லர்ஜானி அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அடுத்து, ஈரானிய ராணுவத்தினர் அதிகாலை வேளையில் அவர்களுடைய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தே ஆரம்பிப்பார்கள். மேலும் தற்போது கடந்த 3 நாட்களாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா எண்ணெய் உற்பத்தி தளத்திலிருந்தே ஈரானிய ராணுவத்தினர் தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றார்கள். இதற்கமைவாக இன்று அதிகாலையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஃபுஜைரா எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் தளமானது பற்றி எரிகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஃபுஜைரா எண்ணெய் தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலை கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது குறித்த எண்ணெய் கப்பலும் தீப்பற்றி எரிகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய ஷா எரிவாயு நிலையங்களை இலக்கு வைத்தும் தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் குறித்த தளமானது தீப்பற்றி எரிகின்றது. மேலும் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடுவதாக அறிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களையும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றத்தின் விளைவாகவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் வான்பரப்பை இழுத்து மூடியுள்ளது. மேலும் இந்த காணொலியை பதிவிடும் சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் அமெரிக்க தளங்களையும் ஈரான் பொளந்து கட்டி வருகின்றது. அடுத்து, ஈராக்கின் பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நள்ளிரவு வேளையிலேயே குறித்த தூதரகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களையும் தற்போது ஆரம்பித்துள்ளது. இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.